சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவுக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா பேஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக இந்தியாவில் நடக்கிற ஒட்டுமொத்த விஷயம் எல்லா ஸ்டேட்லையும் நடந்த விஷயங்களை பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது மட்டும் எக்ஸாம் டயத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது மட்டும் எடுத்து தொகுத்து வச்சுருக்கோம். கலந்து படிக்கிறத விட ராஜஸ்தான்னாலே இதுதான் சார், மத்திய பிரதேசனாலே இதுதான், கேரளானாலே டெக்னாலஜி தான், உத்தரப்பிரதேசனாலே இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சு படித்தா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 200 to 250 இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல போகிறேன் கம்ப்ளீட்டாக. இந்த வீடியோ பதிவு கட்டாயம் ஒரு 3/4 மணி நேரம் to 1 hour ஆகும். நீங்கள் கம்ப்ளீட்டாக நல்லா கவனிச்சிங்கன்னா மைண்டில் ஸ்டோரேஜ் ஆயிரும். நீங்கள் அழகாக நாளையிலேருந்து தமிழ் படிக்கலாம், மேக்ஸ் படிக்கலாம், ஜிகே படிக்கலாம், ஜாலியாக படிக்கலாம். ஓகே, நம்ம இந்தியாவை பற்றி பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறதான். அடுத்த வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா விருதுகள் சார்ந்து ஒரு வீடியோ கொடுப்பேன். அதுக்கு அடுத்த வீடியோ விளையாட்டு சார்ந்து ஒரு வீடியோ கொடுப்பேன். அதுக்கு அடுத்த வீடியோ டெக்னாலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓரியன்டாக ராக்கெட், அந்த வைரஸ் ஏதாவது பரவியிருக்கா அந்த மாதிரி அது சம்மந்தமாக கொடுப்போம். ஸோ அது முக்கியமான மனிதர்கள், நூலாசிரியர்கள் அது ஒன்று கொடுப்போம். இந்த 5-6 வீடியோவே உங்களுக்கு ஒரு முழு திருப்தியாக இருக்கும். அது இன்றைக்கே ஃபுல்லாக கொடுத்துருவேன். ரைட், இப்போ நம்ம உள்ள விஷயத்துக்குள்ளே போவோம். சரிங்க சார், இப்போ தொகுத்து வச்சுருக்கீங்கல்ல, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அது ஃபுல்லாக தேடி தொகுத்து கம்பைன் பண்ணி வச்சுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சார் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டு சார் அதிகமான இன்ஃபர்மேஷன் வருதுன்னா, தற்போது மோடி அவர்கள் வந்து எந்த ஸ்டேட்டு முதலமைச்சர் அந்த குஜராத். அப்போ குஜராத்தில் நிறைய தகவல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் மக்கள் தொகை அதிகனால அங்கே அதிகமாக இருக்குது உத்தரப்பிரதேசம். இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் உத்தரகாண்டில் நிறையா விஷயம் இருக்குது. குஜராத்து, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் இந்த ஏரியாவில் அதிக இன்ஃபர்மேஷன் இருக்குது. சரி சார், இந்த வடகிழக்கு மாநிலங்களில் ஏதாவது இன்ஃபர்மேஷன்னா அஸ்ஸாம் தான். அஸ்ஸாமில் நிறைய நடந்திருக்கு. அப்புறம் ஒடிசாவில் நிறைய தகவல் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் மேலே ஜம்மு காஷ்மீரில் நிறைய தகவல் நடந்திருக்கு. இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற வேண்டிய விஷயம். மேக்ஸிமம் அதிகமாக நடந்தது. இப்போ 1 by 1 நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரைட், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆந்திராவை தான் பார்ப்போமே. என்ன டக்குன்னு ஒரு ஆந்திரா பார்ப்போம், ஒன்றும் தப்பு இல்லைல்ல. ரைட், ஆந்திராவில் ஒரு 2 இன்ஃபர்மேஷனுங்க. ஆந்திரா நல்லா கேட்டுக்காங்க. ஆந்திரானாலே அவங்க என்ன டைப் ஆஃப் மக்கள் அப்படின்னா நல்ல காரமாக சாப்பிடுவாங்க, நிறைய வெயில் இருக்கும் அப்படிங்கிறது தான். இதுதான் நம்ம பொதுவாக தெரிஞ்சது. திருப்பதி அங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் தெரியும். ஸோ அப்போ என்னென்னா தெலுங்கு பேசுவாங்க. அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத வந்து பீகார் மாநிலம் செஞ்சாங்க. பீகார் மாநிலம் சாதிவாரி கணக்கெடுப்பு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் 2வது மாநிலமாக இவங்க ஆந்திர பிரதேசம் செஞ்சுருக்காங்க. 2வதாக ஆந்திர பிரதேசம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க 2வது மாநிலமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே உலகின் மிக உயர்ந்த அம்பேத்கர் சிலை ஒன்று வச்சுருக்காங்க விஜயவாடாவில், ஆந்திராவில் விஜயவாடாவில். அது சமூக நீதி சிலைன்னு சொல்கிறாங்க. 206 அடி. எத்தனை அடி? 206 அடி. இந்த 2 இன்ஃபர்மேஷன் ஆந்திராவில் நடந்திருக்கு. இது ஒரு முக்கியமான தகவல் தான். அடுத்து இந்த மாதிரி 1 by 1 பார்க்க போகிறோம். புரியுது உங்களுக்கு? ஆந்திராவில் ஒரு 2 இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோமா. இப்போ நேராக என்ன பண்ணுவோம், பக்கத்தில் இருக்கிற மகாராஷ்டிரா போவோம். மகாராஷ்டிரானா உங்களுக்கு தெரியும், ஸ்பின்னிங் மில்லு நிறையா இருக்குது. தொழில் சார்ந்த ஒரு நகரம். மும்பை ஒரு முக்கியமான நகரம் தான். ரைட்டா? ஸோ பெண்கள் சார்ந்து அங்கே நிறைய ஒர்க்கிங் போவாங்க. நிறைய ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு தான் நிறைய நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்டு, டிஷர்ட்லாம் போட்டிருப்பாங்க. ஜென்ஸாக அதாவது கேர்ள்ஸாக பாய்ஸானே தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட அந்த மும்பை சிட்டி ரயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், சத்ரபதி சிவாஜி. இப்படிப்பட்ட மாநிலத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 இன்ஃபர்மேஷன் பார்த்துருவோம். அப்போ முதல் இரவு வான்வெளி பூங்கா பார்த்திங்களா, மகாராஷ்டிராவில் முதல் இரவு வான்வெளியிலேயே பூங்கா ஒன்று அமைச்சிருக்காங்க. இதான் ஃபஸ்ட்டு இந்தியாவின் முதல் இரவு வான்வெளி பூங்கா அங்கே தான். இரவு நேரத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த வானத்தை பாதுகாக்கும், ஒளி மாசுபாடை தடுக்கிறதுக்கு ஆசியாவில் அமைக்கப்பட்ட 5வது பூங்கா இதுதான். ஆசிய அளவில் 5வது பூங்கா, இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் மகாராஷ்டிராவில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்தியாவின் முதல் இரவு வான்வெளி பூங்கா. மகாராஷ்டிராவில் பென்ச் புலிகள் வளங்காப்பகம் இந்தியாவின் முதல் இரவு வான்வெளி பூங்காவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பென்ச் புலிகள் வளங்காப்பகத்தை. ரைட்டா? ஓகே, அடுத்த இன்ஃபர்மேஷன் அதே மகாராஷ்டிராவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா NH66 NH66 தேசிய நெடுஞ்சாலை. மும்பை டு கோவா போகிறோம்ல, அது என்ன தேசிய நெடுஞ்சாலை என்ன சொல்கிறோம், NH66. அந்த தேசிய நெடுஞ்சாலை NH66 அதுவும் ஞாபகம் வச்சுக்காங்க. இந்தியாவின் முதல் அரசு இயற்கை முறை மருத்துவமனை புனே, மகாராஷ்டிராவில். நம்ம இயற்கை முறைனாலே நம்ம எங்கே போகணும்னா டக்குன்னு மைண்டு கேரளாவுக்கு தான் போகும். இப்போலாம் கேரளா வந்து டெக்னாலஜி ஆயிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு, ஃபைபர் கொடுக்குறது, OTT தளம் வெளியிடுறது அப்படின்னு பயங்கர டெக்னாலஜி, AI அப்படிங்கிற மாதிரி அட்வான்ஸ்டாக போயிட்டாங்க. இயற்கை முறை மருத்துவமனை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம மகாராஷ்டிரா தான். புனே, மகாராஷ்டிரா. இயற்கை முறை மருத்துவமனை மகாராஷ்டிரா. ரைட், ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் உலகின் வலுவான காப்பீட்டு நிறுவனமாக 1956 தான் உருவாக்குனாங்க. இன்சூரன்ஸ் நிறுவனம் எங்கே இருக்குது? மும்பையில் தான் இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தான் இருக்குது. அப்போ உலகின் வலுவான காப்பீட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்லி பெயர் வாங்கியிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செயற்கை பவளப்பாறை ஏற்கனவே வான்வெளி பூங்கான்னு பார்த்தோம். இப்போ செயற்கை பவளப்பாறைகள் வந்து அங்கே நிறுவப்பட உள்ளது.
எனது அரபிக்கடல் சார்ந்துங்கிறனால. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்பிஜி பேருந்து. பேருந்து வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியாவின் முதல் பேருந்து மகாராஷ்டிரா அரசால் எல்பிஜி கேஸில் வந்து பேருந்து அமைதியாக வரும்னு வச்சுக்கோங்க. மகாராஷ்டிரா நீங்கள் பார்த்தீங்கன்னா பேருந்து மகாராஷ்டிரா அந்த கொல்கத்தாலாம் பார்த்தீங்கன்னா அடுக்குமாடி இந்த மாடி பேருந்து பார்த்துருப்பீங்க, மேலே ஒரு இது அது மாதிரி இப்போ எல்பிஜிங்கிற கான்செப்டில் மகாராஷ்டிராவில் அமுல்படுத்துகிறாங்க. இப்போ முடிஞ்சா ரைட். மகாராஷ்டிரானாலே உங்களுக்கு வான்வெளி பூங்கா, தேசிய நெடுஞ்சாலை, எல்பிஜி, உலகின் வலுவான ஆயுள் காப்பீட்டு நிறுவனம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயற்கை முறை மருத்துவமனை, பியூர் இயற்கை மருத்துவமனை. ரைட். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானா பார்க்க போகிறோம். சார் ஆந்திரா பார்த்தோம், 2 தான் பார்த்தோம், பெருசாக ஒன்றும் இல்லை. சாதிவாரி கணக்கெடுப்பு, அம்பேத்கர் சிலைன்னு பார்த்தோம். இப்போ தெலுங்கானா பார்க்க போகிறோம். தெலுங்கானாவில் அப்படி என்ன சார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேசிய மஞ்சள் வாரியம். அப்போ ஆந்திரானா மிளகா சாப்பிடுவாங்க, தெலுங்கானானா மஞ்சள் சாப்பிடுவாங்க. அப்போ தேசிய மஞ்சள் வாரியம் அப்படிங்கிறத அமைச்சிருக்காங்க. அடுத்து எண்ணிம தேசிய கல்வெட்டு அருங்காட்சியகம். அது என்னது? எண்ணிம தேசிய கல்வெட்டு. நிறைய கல்வெட்டுகள் உங்களுக்கு தெலுங்கானா ஹைதராபாத் போயிட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹைதராபாத் கோல்கொண்டா கோட்டையெல்லாம் போகிறோம்ல, அப்போ கல்வெட்டுகள் நிறையா இருக்கும்ல. அப்போ அங்கே வந்து கல்வெட்டு எண்ணிம தேசிய அளவில் ஒரு கல்வெட்டு அருங்காட்சியகம், அதான் முதல் எண்ணிம தேசிய கல்வெட்டு அருங்காட்சியகம் நம்ம ஹைதராபாத்தில் இருக்குது. சாலார் ஜங் அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தடோபா காவல் வளங்காப்பகம். தடோபா காவல் வளங்காப்பகம் அது ஒரு புலிகள் வளங்காப்பகங்க. தடோபா காவல் வளங்காப்பகம் அது ஒன்று தொடங்கியிருக்காங்க. அடுத்து சடல உறுப்பு தானம். நம்ம தமிழ்நாடு 2022 படி செகண்ட் பிளேஸ், 156 பேர். அங்கே சடல உறுப்பு தானம் தெலுங்கானாவில் நாட்டிலேயே முதல் அதிகமாக ஏன்னா 194 பேரா. அப்போ ஃபஸ்ட்டு ரெக்கார்டாக என்ட்ரி ஆகிருக்கு தெலுங்கானாவில். அப்போ ஏன் தெலுங்கானாவில் உடல் உறுப்பு தானம் கொடுக்குறாங்கன்னா, இப்போ பொதுவாக பொட்டி ஸ்ரீராமுலு தான் ஃபஸ்ட்டு இறந்தார். அப்புறம் சங்கர்லிங்கனாரும் மொழிவாரி மாநிலங்களுக்காக நம்ம தமிழ்நாடுக்காக இறந்தார். அப்போ என்னென்னா பொட்டி ஸ்ரீராமுலு தமிழ்நாடு. அப்போ ஃபஸ்ட்டு பொட்டி ஸ்ரீராமுலு இறந்தார். அப்போ அவர் 1956 தானே. அப்போ என்னென்னா அவர் இறந்தது முன்னாடி சொல்கிற மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கிறதுக்காக தானே இறந்தார். அப்போ தெலுங்கானா ஃபஸ்ட்டு, தமிழ்நாடு செகண்ட். அப்போ 2022 படி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சம்மக்கா சரக்கா பல்கலைக்கழகம். பழங்குடியினருக்கு சம்மக்கா சரக்கா, அவங்களாம் அக்கா அக்கான்னு கூப்பிட்டுக்குருவாங்க. பழங்குடியினர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அக்கா அக்கா வாங்கக்கா போகலாம், அக்கா எல்லாத்தையும் அக்கான்னு கூப்பிட்டுக்குருவாங்க. சம்மக்கா சரக்கா பழங்குடியினர் பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சிருக்காங்க. ரைட். அப்போ தெலுங்கானா முடிஞ்சு. இப்போ தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா எல்லாம் முடிஞ்சு. இப்போ நிறைய சொல்ல போகிறேன். அப்போ நிறையா சொல்ல போகிறேன்னா எங்கே சார்? குஜராத்தா சார்? குஜராத்தே தான். என்னது? குஜராத் தான் நிறைய சொல்ல போகிறேன். ரைட். பார்த்துக்காங்க. குஜராத் பாருங்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். வன் தாரா இந்த வந்துருச்சியா? என்ன தாரா? வன் தாரா அப்படின்னா இது வந்து ரிலையன்ஸ் சார்ந்த ஒரு அறக்கட்டளை, விலங்குகளை மீட்டு சிகிச்சை அளிக்கிறதுக்கு. அதான் வன் தாரா. அது அப்படின்னா காடுகளின் நாயகன் அப்படின்னு அர்த்தம். காடுகளின் நாயகன் வன் தாரா. ஏன்னா குஜராத்னா கிர் வனவலங்கு சரணாலயம் இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து வன் தாரா அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. விலங்குகளை மீட்டு சிகிச்சை கொடுக்குறாங்களாம். எப்படின்னு பாருங்கள். அடுத்து இந்தியாவின் முதல் சிறுத்தை வளங்காப்பகம் அங்கே இருக்குது. சிறுத்தை வளங்காப்பகம். சிங்கம் மட்டும் இல்லை, சிறுத்தையும் அங்கே இருக்குது அப்படிங்கிற முதல் சிறுத்தை வளங்காப்பகம். அடுத்து வடோதரா மாநகராட்சி கழகம். வடோதரா அங்கீகாரம் பெற்ற ஆசியாவிலேயே முதல் மாநகராட்சி கழகம். பசுமை பத்திரம் வெளியிட்டதன் மூலம் நிறைய நிதி திரட்டியிருக்காங்க. அந்த வடோதரா மாநகராட்சி நிதி திரட்டினாலே என்னது, குஜராத்துக்கு தான் நிதி அதிகமாக வரும், அவ்வளோதான். பிரதமர் அவரை மைண்டில் வச்சுக்கிட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். காற்றாலை ஆற்றல் குஜராத் தான் ஃபஸ்ட்டு. தமிழ்நாட்டை விட குஜராத் தான் முதலிடம் இருக்குது, தமிழ்நாடு 2ஆம் இடம் தான் இருக்குது. காற்றாலை ஆற்றல் அப்படிங்கிறது ரைட்டாங்க. தமிழ்நாடு 2ஆவது இடம், குஜராத் முதலிடம். காற்றாலை ஆற்றல் திறன் அப்படிங்கிறதுல. ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரான் சிப். குஜராத்தில் அமெரிக்காவோட நிறுவனம் மைக்ரான் சிப்பு குஜராத்தில் வந்து அங்கே வந்து ஒரு ஆலையை நிறுவியிருக்காங்க மைக்ரான் சிப்புக்கு. அடுத்து கர்பா நடனம். அது குஜராத்தில் உங்களுக்கு தெரியும், கர்பா நடனம்ங்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கச்சி கரோக் அப்படிங்கிற ஒரு பேரிச்சம்பளமாக. இப்போ மோடி அவர்களுக்கு பேரிச்சம்பளம் ரொம்ப பிடிக்கும். கட்சிக்காரவங்களுக்குலாம் பேரிச்சம்பளம் கொடுக்க சொல்கிறாரு. அப்படிங்கிற ஒரு இதுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அதான் கச்சி கரோ அப்படிங்கிறதுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அடுத்து குஜராத்தோட மாநில மீனாக அறிவிச்சிருக்காங்க. என்ன மீன்னா கோல் மீன். என்ன மீன்? கோல் மீன். அதாவது கருந்திட்டு கத்தாழை மீன் கோல் மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. குஜராத்தில் வந்து அவங்க மீனை அறிவிச்சிருக்காங்க, கோல் மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. கோல் மூட்டக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி வச்சுருக்காரு மோடி அவர்கள் அங்கே. அடுத்து முதல் நீர்மூழ்கி சுற்றுலா
இந்தியாவோட முதல்ல நீர்மூழ்கி. அவர் கூட பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே போய் கூட கிருஷ்ணருடைய பாதம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்து கும்பிட்டு வந்தார் பார்த்தீங்களா. அது மாதிரி இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி சுற்றுலா அப்படிங்கிறது துவாரகா நீர்மூழ்கி போய் கும்பிட்டு வரலாம். துவாரகா குஜராத் அங்கே தான் இருக்குது. புராண நகரம்னு சொல்கிறோம். ரைட்டாங்க. அங்கே தொடங்க போகிறாங்க. முதல் நீர்மூழ்கி சுற்றுலா அப்படிங்கிறது தொடங்க போகிறாங்க. அடுத்து பார்தா வனவிலங்கு சரணாலயம். அது வந்து பார்த்திங்கன்னா சிங்கங்களுக்கான 2வது இல்லம். ஏன்னா கிர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. முதலாவது கிர் வனவிலங்கு சரணாலயம் சிங்கத்துக்கு ஃபஸ்ட்டு. செகண்ட் இல்லம் தான் பார்தா வனவிலங்கு சரணாலயம் ஆசிய சிங்கங்களின் 2வது இல்லமாக இருக்குது. அடுத்தது இந்தியாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையம் திட்டம். அணுமின் நிலைய திட்டம் அங்கே இருக்குது. இந்தியாவின் மிகப்பெரிய அணுமின் நிலைய திட்டம் அங்கே இருக்குது. அதேமாதிரி உலகின் மிகப்பெரிய அலுவலக கட்டடம் என்னது வைரத் தொழிலுக்காக ஓப்பன் பண்ணாங்க பார்த்தீங்களா. சூரத்தில் வைரத் தொழிலுக்காக பென்டகன் அப்படின்னு சொல்லி அந்த வடிவத்தில் மிகப்பெரிய அலுவலகம் சூரத்தில் குஜராத்தில் வைரத் தொழில் நகர்னு சொல்லி ஓப்பன் பண்ணாங்க குஜராத்தில். அதுக்கப்புறம் முதல் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா ஏற்கனவே துவாரகா நம்ம சொன்னோம்ல, நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா. அடுத்து மிக நீளமான கேபிள் பாலம் சுதர்சன் சேது பாலம்னு பேர் வச்சுருக்காங்க. பேர் என்னது? சுதர்சன் சேது பாலம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட குஜராத்தில் மிக நீளமான கேபிள் பாலம் அப்படின்னு சொல்லி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட பெட்ரோலிய தலைநகரமாக அறிவிச்சிருக்காங்க குஜராத்தை. ஏன்னா எல்லாம் கட்ச் எல்லாமே அங்கே தானே இருக்குது. இந்தியாவின் பெட்ரோலிய தலைநகரமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரைட். சுதர்சன் சேது எல்லாமே சொல்லிட்டேன். புரியுதா உங்களுக்கு? எவ்வளோ பாருங்கள், கம்ப்ளீட்டாக பாருங்கள் எவ்வளோ விஷயம் பார்த்தீங்களா. அவங்களுக்கு சொல்லும் போதே தெரிஞ்சிருச்சு, பார்த்தாலே அடிச்சிருவீங்க எக்ஸாம் ஹாலில். ரைட்டாப்பா? ஸோ ஓகே. அடுத்தது சரிங்க சார் அப்படியே போவோம் சார். குஜராத் எவ்வளோ அதிகமாக இருக்குது, அப்போ உத்தரப்பிரதேசம் நிறைய இருக்கும்ல. உத்தரப்பிரதேசங்கிறது மத ரீதியாகவே அங்கே கொஞ்சம் இருப்பாங்க. மக்கள் தொகை விவசாயமும் அங்கே அதிகமாக இருக்கும், மதங்களும் அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமர் கோயிலெலாம் பிரச்சனைலாம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் செட்டில் பாருங்கள். குஜராத்னா ஒரு மோடி அவர்கள் கான்செப்டில் பார்க்கணும். உத்தரப்பிரதேசம்னா விவசாயம், அங்கே மதம் ரீதியாக நிறையா பேர் இருப்பாங்க, இந்து முஸ்லீம் பொதுவாக நிறையா பேர் இருப்பாங்கன்னு இருக்காங்க. அப்போ அங்கே என்ன ஆரம்பிச்சிருக்காங்கன்னா குற்றவியல் நீதி தரவு தளத்தின் பயன்பாடு, அதாவது அதிக வழக்குகளை பதிவு செய்தல். உத்தரப்பிரதேசம் ICS தளத்தில் கிட்டத்தட்ட தொடர்ந்து 3 ஆண்டாக முதலிடத்தில் இருக்குது. நிறைய வழக்குகளை பதிவு செய்கிறாங்க. ஆமாம், சண்டை விட்டுக்கிட்டே இருந்தால் அப்புறம் அப்படி தான் இருக்கும். உலகின் மிகப்பெரிய தியான மையம். அவர் முதலமைச்சரை அவரை பார்த்தாலே தியானம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அங்கே வாரணாசியில் இருக்குது. அப்போ உலகிலே மிகப்பெரிய தியானம் பண்ணுறதுக்குன்னா உத்தரப்பிரதேசம் போயிருங்க. அடுத்து முதல் செயற்கை நுண்ணறிவு நகரம். இது கேரளாலையும் இப்படி ஒன்று வரும். கேரளாலையும் செயற்கை நுண்ணறிவு பள்ளின்னு ஒன்று தொடங்கியிருப்பாங்க. செயற்கை நுண்ணறிவு பள்ளி அப்படின்னு ஒன்று தொடங்கியிருப்பாங்க. அது வேறு. இது செயற்கை நுண்ணறிவு நகரம் அப்படின்னு ஒன்று தொடங்கியிருக்காங்க. இந்த லக்கு வேணும் அதுக்கெலாம். செயற்கை நுண்ணறிவாக ஒரு நகரம் தேர்ந்ததுக்கு ஒரு லக்கு வேணும் அப்படிங்கிறது தான். அடுத்து மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையம். அந்த பார்த்திங்கன்னா அயோத்தி சர்வதேச விமான நிலையம், அயோத்தி தம் என, அதாவது அயோத்தி ரயில் நிலையத்துக்கு என்ன பேர் வச்சுட்டாங்கன்னா அயோத்தி தம் அப்படின்னு பேர் மாற்றி வச்சுட்டாங்களாம் அயோத்தி ரயில் நிலையத்துக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையத்தை அயோத்தி சர்வதேச விமான நிலையம் மற்றொரு பேர் அதையும் வச்சுருக்காங்க. விமான நிலையத்துக்கே பாருங்கள், மகரிஷி, அயோத்தி, இதெல்லாம் ஈஸி தான், உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது தானே. முதல் உயர் சிறப்பு தொலைத்தொடர்பு மையம் சஹாரன்பூர் அப்படிங்கிற இடத்துல முதல் உயரமாக தானே இருக்குது உத்தரப்பிரதேசம். சிறப்பு ஒரு தொலைத்தொடர்பு மையத்தை உருவாக்கியிருக்காங்க. சஹாரன்பூர் உத்தரப்பிரதேசம் தான். அதேமாதிரி முதல் சூரிய சக்தி நகரம் உத்தரப்பிரதேசத்தில். முதல் சூரிய சக்தி நகரம் அயோத்தியில் வந்து ஃபுல்லாக சூரியனுடைய சக்தி அப்படியே பயங்கரமாக வந்து விழுந்துக்கிட்டு இருக்கான். முதல் சூரிய சக்தி நகரம்னு சொல்கிறாங்க அதை, அயோத்தியை. அதேமாதிரி கிரிக்கெட் தெரியும், உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய ஸ்டேடியம் ஒன்று இருக்குது. உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் நரேந்திர மோடி ஸ்டேடியம். சர்வதேச கிரிக்கெட் மைதானம் உத்தரப்பிரதேசம் வாரணாசியில். ரைட்டு. உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம். சர்வதேச கிரிக்கெட் மைதானம்னா வாரணாசி உத்தரப்பிரதேசம். ரைட். மாநில நீர்வாழ் விலங்கு அவங்களுடைய மாநில விலங்காக கங்கை நதி ஓங்கில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கங்கை நதி ஓங்கில்கள் அது உத்தரப்பிரதேசத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கங்கை நதி ஓங்கில்கள் காதில் கேட்டாலே போதும், உங்களுக்கு அங்கே எக்ஸாம் ஹாலில் டக்குனு ஞாபகம் வந்துடும். ரைட்டாப்பா? எக்ஸாம் ஹாலில் நல்ல ஞாபகம் வந்துடும். ரைட், ஓகே. அடுத்து வந்து சைனிக் பள்ளி நாட்டின் முதல் அனைத்து பெண்கள் சைனிக் பள்ளி தொடங்கப்பட்டுள்ளது. முதலாக ஒரு சைனிக் ஸ்கூல் வந்து தொடங்கியிருக்காங்க. நாட்டின் முதல் சைனிக் பள்ளி தொடங்கியிருக்காங்க. ரைட், ஓகே. அப்போ உத்தரப்பிரதேசம் முடிஞ்சு. ஸோ அடுத்தது எந்த ஸ்டேட் பார்க்க போகிறோம்னா
ஒடிசா பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய இருக்கும்ல, நிறைய இருக்கிறதெல்லாம் பார்த்துடணும். மைண்ட் செட் உங்களுக்கு வந்துருச்சப்ப இவ்வளோ தானா சார் நாங்கள் போய் அப்படின்ட்டு ஒடிசா ஷார்ட்கட்டை மைண்டில் வச்சுட்டா ரைட் தான். ஒடிசா அப்படின்னாலே சிலிக்கா, சிலிக்கா பறவை திருவிழா. ஒடிசா சிலிக்கா, சிலிக்கா அங்கே நிறைய கிடைக்கிது. ஒடிசானா சிலிக்கா பறவை திருவிழா அப்படின்னு ஒன்று கொண்டாடினாங்க ஒடிசாவில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் திறன் மையம் ஒடிசாவில் தொடங்கினாங்க. நல்ல திறன் இருக்குது ஒடிசாவுக்கு. ஆனால் என்னென்னா ஒடிசா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புயலால் வெள்ளத்தால் இதாகிட்டு இருக்கு. நல்ல திறன் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கே பல்லுயிர் பாரம்பரிய தலம் ஒன்று இருக்குது. பல்லுயிர் பாரம்பரிய தலம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. பொதுவாக இதெல்லாம் காமன் இன்ஃபர்மேஷன் தான், பொதுவாக காமன் இன்ஃபர்மேஷன் தான் எங்கள் ஒரிசாவில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒடிசாவில் செயற்கை நுண்ணறிவு செய்தி வாசிப்பாளர்னு ஒருத்தர் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. லிசா என்னும் செயற்கை நுண்ணறிவு செய்தி வாசிப்பாளர். செய்தி அவங்களே வாசிச்சுருவாங்க. அவங்க பேர் லிசா. லிசா 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 லிசான்ட்டு அப்படியே ஒடிசாவில் வாட்சி விட்ருவாங்க. இங்கிலீஷில் பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? இங்கிலீஷில் பேசுவாங்க. கருப்பு நிற புலிகள் ஒடிசாவில் வந்து பார்த்திங்கன்னா சிம்லிபால் இருக்குல்ல, சிம்லிபால் உங்களுக்கு ஏற்கனவே ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்பீங்க. கருப்பு நிற புலிகள் உள்ள ஒரே மாநிலம் ஒடிசா தான். கருப்பு நிற புலி உள்ள ஒரே ஒரு என்னது ஒடிசா தான். அடுத்து ஒடிசா ரயில் விபத்து, அதுவும் உங்களுக்கு தெரியும். பாலசோருங்கிற இடத்துல 3 ரயில் ஒன்று மோதிச்சு, உங்களுக்கு தெரியும். சரக்கு ரயில், கோரமண்டல விரைவு ரயில், சென்னை முதல் ஷாலியர் வரை, பெங்களூரு ஹவுரா விரைவு ரயில், அப்புறம் சரக்கு ரயில், மொத்தம் 3 ரயில். கோரமண்டல ரயில்வே விரைவு ரயில், அது சென்னை டு ஷாலியர் வரைக்கும் போகும். அடுத்து சரக்கு ரயில் ஒன்று தெரியாமல் வந்துருச்சு. அடுத்து பெங்களூரு ஹவுரா கோரமண்டல சரக்கு, இந்த 3 ரயில் தான். பாலசோருங்கிற இடத்துல ஒடிசாவில் ரயில் விபத்து நடந்துச்சு. ரைட்டு, ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா முடிச்சிட்டோமா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரு. அடுத்து எங்கே இருக்குது? பெங்களூர். இங்கே வருவோம். பெங்களூரில் என்ன தான் சார் நடக்கும்? நிலத்தடி மின்மாற்றி. ஏன்னா எலக்ட்ரானிக் சிட்டியில் நிலத்தடியிலேயே மின்மாற்றி கொண்டு போகிறாங்களாம். அதேமாதிரி அங்கே தபால் நிலையம், ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் கட்டியிருக்காங்க. 3D பரிணாமத்தில் கட்டியிருக்காங்க. பாருங்கள் எப்படி டெக்னாலஜி. ஏன்னா ஃபுல்லாக சாஃப்ட்வேர் கம்பெனி நிறையா இருக்குல்ல. 3D டெக்னாலஜிலேயே ஒரு தபால் நிலையத்தை அங்கே கட்டியிருக்காங்க. அப்புறம் கர்நாடகாலையும் உதவித்தொகையெல்லாம் கொடுக்குறாங்கன்னா காங்கிரஸ் தானே இருக்குது. ஸோ தமிழ்நாடு மாதிரி தான். குடும்ப விளக்கு திட்டம்னு ஒரு திட்டத்தில் 200 யூனிட் மின்சாரம் கொடுக்குறாங்க. அன்ன பாக்கிய திட்டம்னு சொல்லி 10 கிலோ அரிசி இலவசமாக கொடுக்குறாங்க. சக்தி திட்டம்னு சொல்லி அரசு பேருந்தில் இலவசமாக பயணம் செய்யலாம் பெண்கள். குடும்ப லட்சுமி திட்டம் அப்படின்னு சொல்லி குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் 2000 வழங்குறாங்க. கர்நாடகாவுக்கு போயிடலாமா? மாதம் 2000. குடும்ப லட்சுமி, குடும்ப விளக்கு, அன்ன பாக்கியம், சக்தி திட்டம், இதெல்லாம் கர்நாடகா தான். அடுத்து அகும்பே மலைக்காடுகள்னு சொல்லி அங்கே இருக்குது. அந்த அகும்பே மலைக்காடுன்னு ஒரு காடு இருக்குது. அதைத்தான் தெற்கின் சிறப்புஞ்சி. நம்ம தெற்குக்கு பக்கம் சிறப்புஞ்சினா எது? அகும்பே மலைக்காடுகள். அவ்வளோதான். இதுதான் கர்நாடகா சார்ந்த விஷயம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எங்கே போகலாம்? மத்திய பிரதேசம். சென்ட்ரல் இந்தியாவுக்கு நடுவில் இருக்கிற போபால் விசவாயு தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். மத்திய பிரதேசம்னாலே இந்த போபால்னு விசவாயு படம் ஒரு சினிமா ஹிந்தியில் எடுத்திருக்காங்க. பார்த்து மிரண்டு போயிட்டேன். இப்படியான அந்த கேஸ் லீக்கிங் இவ்வளோ தூரத்துக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த படம் பார்த்தேன். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாமா? ரைட். அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா உன்மேஷா திருவிழா, சர்வதேச இலக்கிய திருவிழா கொண்டாடியிருக்காங்க. சர்வதேச இலக்கிய திருவிழா உன்மேஷா திருவிழா. உண்மையே போபால் விசவாயு வந்துகிட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு திருவிழா கொண்டாடிட்டு இருப்பாங்க. அங்கிட்டு ஒரு நைட்டு திருவிழா கொண்டாடிட்டு இருப்பாங்க. டக்குன்னு விசவாயு வந்தோன்னே அப்படியே மயங்கி விழுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இந்தியாவின் முதல் சூரிய சக்தி நகரம் மத்திய பிரதேசம் சாஞ்சி. என்னப்பா எல்லாமே உத்தரப்பிரதேசம் சொன்னீங்க, உத்தரப்பிரதேசத்தில் ஒன்று சூரிய சக்தி நகரம் சொன்னாங்க. ஸோ அது மட்டும் கிளாரிஃபை பண்ணி நான் சொல்கிறேன். முதல் சூரிய சக்தி நகரம் உத்தரப்பிரதேசத்தில் ஒன்று வந்துச்சு, அதை நான் கிளாரிஃபை பண்ணி சொல்கிறேன். ரைட். எதெல்லாம் முதல் சூரிய சக்தி நகரங்கிறத. அடுத்து வீராங்கனை துர்காவதி புலிகள் காப்பகம். அங்கே பாருங்கள், வீராங்கனை துர்காவதி நடுவில் நிற்கிறாங்க. மத்திய பிரதேசத்தில் நிற்கிறாங்க. ரைட்டா. கருப்பு புலினா அங்கே போயிடணும் ஒரிசாவுக்கு. இதை புலி மாநிலம்னு சொல்கிறாங்க. மத்திய பிரதேசத்தை ஒரு புலி, இந்தியாவுக்கு நடுவில் ஒரு புலி இருக்குது. அந்த புலியை கண்டுபிடிக்காமல் இருக்கும். ஓரமாக இருந்த குஜராத் பக்கம் சிங்கம் இருக்குது, நடுவில் புலி இருக்கா? முதல் இலக்கிய. என்னப்பா இலக்கிய இசை திருவிழாவாக கொண்டாடுறீங்க? எல்லாமே இலக்கிய இசை திருவிழாவாக கொண்டாடிட்டு இருக்கீங்களே. அதில் இலக்கிய நகரம்னா கேரளாங்கிறாங்க. முதல் இலக்கிய நகரம்னா கேரளாங்கிறாங்க. கோழிக்கோட்டில் கொண்டாடிருக்காங்க. இசை நகரம்னா மத்திய பிரதேசத்தில் கொண்டாடிருக்காங்க. யுனெஸ்கோ தான் அறிவிச்சிருக்கு. இசை மத்திய பிரதேசத்தில், இசை போபாலில் போபால் அந்த ஏரியாவில் ஒரு இசை நல்லாயிருக்கும், திருவிழா கொண்டாடுறாங்கன்னு சொன்னோம்ல. இலக்கியம் சார்ந்துனா கேரளாவுக்கு போயிருங்க. அடுத்து
கோலம் அப்படிங்கிற பழங்குடியினர்கள் மத்திய பிரதேசத்தில் பெருமான பகுதியில் வசிக்கிறாங்களாம். கோலம் அப்படிங்கிற பழங்குடியினர். அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் 6 தலங்களை வந்து யுனெஸ்கோவில் சேர்த்துருக்காங்க. என்னென்னப்பா அப்படி சேர்த்துருக்காங்க? குவாலியர் கோட்டை, தம்னார் வரலாற்று பகுதி, சம்பல் பள்ளத்தாக்கு, பேஜேஸ்வர் மகாதேவ் கோயில், கூனி பண்டாரர், ராம்நகர் கடவுள் நினைவகம். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியதில்லை. சிம்பிளாக நான் சொல்கிற மாதிரி இருக்கும். குவாலியர், தம்னார், சம்பல், போஜேஸ்வர், கூனி, ராம்நகர் கடவுள் நினைவகம். நீங்கள் என்ன நினைப்பீங்க? ராம்நகர் கடவுள் நினைவகம்னா அயோத்தியா வச்சுக்கிருவீங்க. மத்திய பிரதேசம். குவாலியர் மத்திய பிரதேசம். தம்னார், சம்பல், போஜேஸ்வர் இதெல்லாமே மத்திய பிரதேசம் தான். ரைட், மத்திய பிரதேசம் முடிச்சிட்டோமா? அடுத்தது உத்தரகாண்ட் பார்க்குறோம். உத்தரப்பிரதேசம் எப்படி இருக்கோ உத்தரகாண்ட் பார்க்குறோம். உத்தரகாண்டுனாலே உங்களுக்கு என்ன வரும்? மலைகள் தான் வரும். அப்போ ஹெலிகாப்டர் மூலமாக அவசர மருத்துவ சேவை தேவையில்ல. உத்தரகாண்டுனா அவ்வளோதான். ரைட்டா? உத்தரகாண்ட்னா ஹெலிகாப்டர் மூலம் அவசர சேவை தேவை. அந்த ஹெலிகாப்டர் தான் மெயினாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. ரைட்டாப்பா? அந்த ஹெலிகாப்டரு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கைரோ கேப்டர் வான் சுற்றுலா, அது சோதனை பண்ணிகிட்ருக்காங்க. கைரோ கேப்டர் வான் சுற்றுலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே மாதிரியான குடியுரிமை சட்டம் உத்தரகாண்டில். ஒரே மாதிரியான குடியிருப்பு சட்டம், ஒரே மாதிரியான ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கவேன், அது வந்து பார்த்திங்கன்னா குடியுரிமை அவங்க வந்து உத்தரகாண்டில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கவேன், எல்லாம் மலைகள் தானே, அப்போ ஒரே மாதிரி தானே உங்கள் குடியிருக்கணும். அப்போ உத்தரகாண்டில் ஒரே மாதிரியான குடியிருப்பு. நாட்டின் முதல் வரைபட அருங்காட்சியகம் எவரெஸ்ட் அருங்காட்சியகம். ஏன்னா அங்கனுக்குள்ளே எவரெஸ்ட் அந்த லைன் இருக்கிறனால அதான் நாட்டின் முதல் வரைபட அருங்காட்சியகம். அப்படி வரைகிறாங்க. எவரெஸ்ட்டையே என்ன செய்கிறாங்க? வரைகிறாங்க. அடுத்தது ஜிம்ராணி அணை. இது ஜிம் ராணி அணை அப்படின்னு சொல்லி ஒரு அணையை வந்து கட்டியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். மேலே ஜம்மு அண்டு காஷ்மீரில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துருவோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மகத் பாலம். என்ன பாலம்? மகத் பாலம். ஆகிய ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மகத் பாலம் அப்படிங்கிறது வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கு வந்து பெயர் வந்து பார்த்திங்கன்னா பகத்சிங் நினைவாக, அவர் வீர சக்ரா விருது பெற்ற மேஜர் பகத்சிங் நினைவாக சூட்டப்பட்ட பெயர் மகத் பாலம். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கட்டியிருக்காங்க மகத் பாலம். அதே மாதிரி இந்தியாவின் மிக நீளமான ரயில் சுரங்கப்பாதை அங்கே போயிட்டுருக்கு ஜம்மு காஷ்மீரில். உத்தம்பூர், ஸ்ரீநகர், பாரமுலா இடையே 12 கிலோமீட்டர் கிட்ட இந்தியாவின் முதல் மிக நீளமான ரயில் சுரங்கப்பாதை போயிட்டுருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே தாவி திருவிழா. அது என்னது? தாவி அந்த வேலியை விட்டு தாவிடக்கூடாது யாரும், அதனால் தாவி திருவிழா அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டாடுறாங்க. அதே மாதிரி காமத்தேனு நடவடிக்கை அப்படின்னு என்னென்னா எல்லையில் பசுமாடை கடத்திட்டு போயிடுறாங்கன்னு சொல்லி காமத்தேனு நடவடிக்கை அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மிக உயரமான ஒரு ரயில் பாலம் ஒன்று கட்டியிருக்காங்க. மிக உயரமான ரயில் பாலம். ரயில் வந்து உயரமாக போய்கிட்டு இருக்கு. அந்த செனாப் பாலம்னு சொல்கிறாங்க. என்ன பாலம்? செனாப் பாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. உயரமாக ரயில் பாலம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் முதல் தபால் நிலையம். நாட்டின் முதல், அதாவது ஜம்மு காஷ்மீரில் கேரான் தபால் நிலையத்திற்கு நாட்டின் முதல் தபால் நிலையம் என்ற அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதான். அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. நாட்டின் முதல் தபால் நிலையம்னு சொல்லி கேரான் தபால் நிலையத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து முதலாவது மிதவை வகை கடை. மிதந்துக்கிட்டே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமேசான் வந்து தொடங்கியிருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஸ்ரீநகரில். முதலாவது மிதவை வகை கடை. அப்படி மிதந்துக்கிட்டே போய் அமேசான் பார்த்துக்காக எப்படி டெலிவரி பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெலிமனாஸ் சாட்பாட். இந்த சாஃப்ட்வேர் வந்து அதுவே பேசுமா. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சுகாதாரம் சார்ந்து, மருத்துவம் சார்ந்து 24 மணி நேரமும் உங்களுக்கு இது பண்ணுறதுக்காக டெலிமனாஸ் சாட்பாட் அது உங்களுக்கு வந்து பேசுமா. பாருங்கள், ஜம்மு காஷ்மீரில் என்னென்ன மிதந்துக்கிட்டு போகிறாங்க, சாட்பாட்டுங்கிறாங்க. அதுக்கப்புறம் மிக நீளமான ரயில் சுரங்கப்பாதைங்கிறாங்க, உயரமான ரயில் பாலங்கிறாங்க, சுரங்கம், நீளமான ரெண்டுமே பார்த்துக்கோங்க. ரைட்டு. திருவிழா, தாவி திருவிழா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்டேட் பார்ப்போம்? பீகார் பார்ப்போம். அவ்வளோதான். இதுதான் மெயினாக. இப்போ பாருங்கள், இது பார்க்குறோம்ல. இன்னும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சின்ன இன்ஃபர்மேஷன் தான். இன்னும் 2 தான் பெரிய ஸ்டேட்டு. இது மிச்சது ஃபுல்லாக உங்களுக்கு சின்ன ஸ்டேட்டு தான். ரைட். நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு. நான் சொல்ல டக்குன்னு ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு. அடுத்து பீகார் அப்படிங்கிறது சீர்மிகு கிராம பஞ்சாயத்தினை எண்ணிமயமாக்கும் புரட்சி என்ற திட்டம். சீர்மிகு, ஏன்னா பீகார்லேருந்து அங்கேருந்து நிறைய பேர் வேலைக்கு வராங்க இங்கே. அப்போ அங்கே பஞ்சாயத்தை ஃபுல்லாக சீர்மிகுப்படுத்தணுங்கிறாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்கை ஓங்கில் ஆராய்ச்சி மையம் தொடங்குறாங்க. ஏன்னா கங்கை அங்கேருந்து கங்கையும் யமுனையும் அப்படியே கலந்து அங்கே பீகார் லைனில் தானே போகுது. கங்கை ஓங்கில் ஒரு ஆராய்ச்சி மையம் அங்கே உருவாக்குறாங்க, நிறுவிட்டாங்க. அடுத்து லிச்சி சாகுபடி. லிச்சி சாகுபடி பொதுவாக வந்து லிச்சிங்கிறது ஒரு பழம். அப்போ இந்தியாவின் இனிப்பு நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பீகாரில் என்ன சொல்கிறாங்க? இந்தியாவின் இனிப்பு நகரம். அப்போ யாராவது பீகார்லேருந்து வடநாட்டிலேருந்து யாராவது வந்தால் எப்பா ஏதாவது இனிப்பு கொண்டு வாப்பா. என்ன பழம்ப்பா? லச்சி பழம் வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லணும். நம்ம பீகார்லேருந்து வருவாங்கள்ல, அவங்ககிட்ட என்ன சொன்னால் எப்போ லச்சி பழமா லிச்சி பழமோ அது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லணும். அடுத்து வந்து பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்க, உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு எடுத்தாங்க, அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது தான் இவங்க தெலுங்கானா எடுத்தாங்க. ரைட். பீகாரோட 13 கோடிக்கு மேலே இருக்காங்க மக்கள் தொகை. அது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்க. அடுத்து பாட்னா. அடுத்து பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச பயிலரங்கம் பாட்னா பிரகடனம் வெளியிடப்பட்டது. அது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். பீகார்னால் அவ்வளோதான். இந்த பஞ்சாயத்து, இந்த ஸ்வீட்டு, இனிப்பு நகரம், அவ்வளோதான். ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்க போகிறதில்ல, நம்ம பார்த்துக்கிட்டே போகிறோம். அதில் எது நல்லா இருக்கோ அதை கேட்க போகிறோம். அடுத்து கேரளாவில் பாருங்கள், அவ்வளோ இன்ஃபர்மேஷன். கேரளாவில் பாருங்கள், டெக்னாலஜி தான். ஏஐ ஆசிரியர், ஏஐ பள்ளி, அதேமாதிரி விதி 3 படி கேரளாங்கிறத கேரளம்னு பேர் மாற்றிட்டாங்க. கேரளா ஃபைபர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கவர்மெண்ட்டே கொடுக்குறாங்க. இணைய சேவையை வந்து கவர்மெண்ட்டே நடத்துது. நம்ம கேபிள் எப்படி கொடுக்குறோமோ அது மாதிரி ஃபைபராக அவங்களே கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்டே கொடுக்குறாங்க. அதேமாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஆசிரியரை நியமிக்கிறாங்க. ஸ்கூலும் அப்படி தான் இருக்குது. கேரளம்னு பேர் மாற்றிட்டாங்க ஆர்டிக்கல் 3 படி. அதுக்கப்புறம் செயற்கை நுண்ணறிவு பள்ளி திருவனந்தபுரத்தில் தொடங்கியிருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு பள்ளி ஓடிடி தளம் சொந்தமாகவே கவர்மெண்ட்டே. ஏன்னா அவங்க தான் சினிமா மஞ்சுவல் பாய்ஸ் அது நிறையா படம் எடுக்கிறாங்கல்ல, அவங்களே ஒரு ஓடிடி தளத்தை உருவாக்கிட்டாங்க. சுற்றுச்சூழல் சார்ந்த நிதிநிலை அறிக்கையை கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சுற்றுச்சூழலுக்குனே ஒரு நிதிநிலை அறிக்கை. ஏன்னா அவங்க அப்படி தனி ஆவணமாக ஏன் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்னால தான். அதே மாதிரி பேரிடர்னால் பொதுவாக புயல் வெள்ளம் தானே சொல்லுவோம். இவங்க பாருங்கள், மனித விலங்கு மோதலை குறிப்பிட்ட மாநிலம் சார்ந்த ஒரு பேரிடராக அறிவித்த முதல் இந்திய மாநிலம் கேரளா அரசு. என்ன மனித விலங்கு மோதலுக்கே அதை ஒரு பேரிடரை அறிவித்தது ஒன்று இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே, அவ்வளோதான். இதுதான் கேரளா சார்ந்தது. இதான் என்ன சார்ந்தது? கேரளா சார்ந்தது. அடுத்தது ஒரு சூப்பர் ஸ்டேட்டை பார்ப்போமா? அஸ்ஸாம். இந்த ஓரமாக பார்க்குறோம் பாருங்கள். இப்போ தான் இந்த பக்கமே வர்றான். இது வரைக்கும் அங்கிட்டு இங்கிட்டுன்னு பார்த்தா அஸ்ஸாம். நீங்கள் எக்ஸாமெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். பார்த்தோன்னா இது பார்த்த மாதிரி இருக்கேன். முதல் பாரத் நீராவி கொதிகலன் கண்காட்சி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாரத் நீராவிலே பாருங்கள், அஸ்ஸாம் அப்படின்னு சொல்லி பாரத் நீராவி கொதிகலனில் போய்கிட்டு இருக்கோம். அடுத்து அஸ்ஸாம் ஆயுதப்படை சட்டம். உங்களுக்கு தெரியும், அந்த ஏரியாவில் வந்து ஆயுதப்படை வந்து ரொம்ப, ஏன்னா நைட் நேரம் வெளியே கூட வர முடியாது, அந்தளவுக்கு அஸ்ஸாமில் வந்து தடை இருக்கும் பயங்கரமாக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அஸ்ஸாமில் சிறந்த சுற்றுலா கிராமம் அஸ்ஸாம் என்ன? பிஸ்வநாத் காட். சிறந்த சுற்றுலா கிராமம் எது? பிஸ்வநாத் காட்டுறார். குப்த காசின்னு சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா குப்த காசி அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ்ஸாமில் அதே மாதிரி எருமை சண்டை நடக்கும். இந்த பிகு திருவிழா நடக்கும்ல, அப்போ பாரம்பரியமாக எருமை சண்டை நடக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அஸ்ஸாமில் எருமை சண்டை, பிஸ்வாத் காட், அதாவது குப்த காசி அப்படிங்கிற ஒரு அழைக்கப்படுற அது சிறந்த சுற்றுலா நகரம். அதுக்கப்புறம் அஸ்ஸாம் ஆயுதப்படை சட்டம் அங்கே இருக்குது. மேலும் மேலும் நீட்டிச்சுக்கிட்டே போகிறாங்க. அப்புறம் முதல் பாரத் நீராவி கொதிகலன் கண்காட்சி கவுகாத்தியில் அப்படின்னு சொல்லி கொதிச்சுக்கிட்டே இருக்குது. அப்படி என்ன சரி கொதிச்சுக்கிட்டே இருக்குது. ஓகே, அடுத்தது ஒரு பெரிய ஸ்டேட் பார்ப்போமா? ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஓகே மேகாலயா பார்க்க போகிறோம். எது பார்க்க போகிறோம்? மேகாலயாவில் இவ்வளவு விஷயமா சார் அப்படின்னா இருக்கே. மேகாலயாவில் இப்போ வந்து பார்க்க போகிறது ஃபுல்லாக சிங்கிள். இப்போ பார்க்க போகிறோம் அவ்வளோதாங்க. இதை பார்த்தா என்னது? சிங்கிள்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தா சிங்கிள்னா ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொன்று நடந்திருக்கும், அவ்வளோதான். இப்போ மேகாலயாவில் என்ன நடந்திருக்குன்னா கதி சக்தி இருக்கை, முதல் கதி சக்தி இருக்கை அப்படின்னு சொல்லி ஷில்லாங்கில் தொடங்கியிருக்காங்க. ரைட், அவங்களுக்கு கதி சக்தி இருக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. மேகம் வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, நம்ம வாழ்க்கை அது என்ன செய்ய, நம்ம கதி இப்படித்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மேகாலயா கதி சக்தி இருக்கை. அடுத்து உத்தரகாண்டில் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா சிப்கோ இயக்கம் தொடங்கியிருக்காங்க. அது ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் இல்லாதனால அது ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் சிங்கிள் இன்ஃபர்மேஷன். அடுத்து ஹரியானாவில் இந்திய சர்வதேச அறிவியல் விழா நடந்துச்சு. ஹரியானாவில் உங்களுக்கு தெரியும், அதை வந்து பார்த்தீங்கன்னா பசங்க தான் அதிகம். அங்கே பொண்ணுங்க வந்து கம்மியாக இருப்பாங்க, பசங்க அதிகமாக இருப்பாங்க. அப்போ
அங்கே பிரச்சனை இருக்குது, பாலின பிரச்சனை இருக்குது. ரைட்டா உங்களுக்கு? அப்போ உங்களுக்கு தெரியும்ல, 92வது இந்திய சர்வதேச அறிவியல் விழா, சயின்ஸ் விழா வந்து கொண்டாடி இருக்காங்க. பாருங்கள், பசங்க வந்து அறிவியல் ரீதியாக எவ்வளோ ஆர்வமாக அங்கே இருக்காங்க பாருங்கள். அறிவியல் ரீதியாக அறிவியல் விழா, 92வது அறிவியல் விழா. ஸோ ஹரியானா, எங்கே? ஹரியானா. ரைட். அதே கேரளா வந்து பாலினம் அதிகமாக இருக்கும், ஹரியானா வந்து கம்மியாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அங்கே சயின்ஸ் விழாவை கொண்டாடியிருக்காங்க. அடுத்து வந்து மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் துறைமுக பாலம், வாஜ்பாய் பேரை தான் வச்சுருக்காங்க. டிரான்ஸ் துறைமுக பாலம் மிக நீளமான கடல் இணைப்பு பாலம். எங்கன்னா மகாராஷ்டிராவில் ஒரு நீளமான கடல் இணைப்பு பாலம். எப்படி குஜராத்தில் நம்ம சொன்னோமோ அதே மாதிரி இங்கே ஒரு பாலமும் இருக்குது. அடுத்து ராஜஸ்தானில் இப்போதாப்பா ராஜஸ்தான் வருது, முதல் ஈரநில நகரம் அப்படின்னு உதய்பூரை சொல்கிறோம். ஏதோ ஒரு எல்லாமே ஃபுல்லாக பாலைவனமாக இருந்திருக்குங்க. உதய்பூரில் மட்டும் என்ன இருந்திருக்கு, கொஞ்சோண்டு ஈரநில நகரமாக இருக்குது. அப்போ இந்தியாவின் முதல் ஈரநில நகரமாக உதய்பூர் இருந்திருக்கு. பரவாயில்ல, அங்கேயும் ஒரு ஈரநிலம் இருந்திருக்கு. அடுத்து பஞ்சாப், இப்போதாப்பா பஞ்சாப் வருது. ஷாபூர் கண்டி அணை திட்டம், ஜம்மு காஷ்மீர் எல்லையில் பஞ்சாப் வழியே ராவி நதியின் மீது கட்டப்படும் நதி, சிந்து நதியின் கிளை நதின்னு சொல்லக்கூடிய ராவி நதி. ஷாபூர் கண்டி அணை, ஷாபூர் கண்டி அணை கண்டிப்பாங்க. பஞ்சாபில் எதுனாலும் டக்குன்னு கண்டிச்சிருவாங்க, அதுதான் பஞ்சாப். ரைட். அடுத்தது ஜார்க்கண்ட். வாங்கப்பா, இப்போதாப்பா ஜார் மிக்சி, இந்த மாநிலத்தை நான் மிக்சி மாநிலம்னு சொல்லுவேன். என்னப்பா ஜார்க்கண்டில் என்ன மிக்சியில் என்ன பண்ணலாம், முதல் முறையாக கணவனை இழந்த பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள 2 லட்சம் ஊக்கத்தொகை வழங்கப்படும். கணவனை கணவர் இறந்து போயிட்டாரா, நீங்கள் உடனே என்ன பண்ணுவா, ஒன்று ஒரு மிக்சி வாங்கணுமா, உங்களுக்கு 2 லட்ச ரூபா ஊக்கத்தொகை கொடுக்கும், மறுமணம் செஞ்சுக்காங்க, 2 லட்ச ரூபா ஊக்கத்தொகை வாங்கிக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு ஆதரவுக்காக கொடுக்குற ஜார்க்கண்ட் மாநிலம், மறந்துடாதீங்க. அந்த மறுமண ஊக்குவிப்பு திட்டம், வித்வா புனர் விவாக புரோட்சகன் யோஜனா நமகே அப்படிங்கிற மாதிரி வரும். வித்வா புனர் 2 லட்ச ரூபாங்க, பார்த்துக்காங்க ஜார்க்கண்டில். அடுத்து கணவனை இழந்தா. அடுத்து முதல் இந்திய ரயில் நிலையம், முதல் இந்திய ரயில் நிலையம் எங்கன்னா சிக்கிமில் ராங்போவில் அமைக்கப்பட உள்ளது. சிக்கிமில் பாருங்கள், சிக்கிமில் சிக்கிக்கிட்டால் மாட்டவே முடியாது. அங்கே வந்துக்கினா இப்போ நம்ம மாட்டிக்கிட்டோம்னா ராங்காக போய் மாட்டிக்கிறாரான்னு சொல்லுவோம்ல சிக்கிமில், அதான் ராங்போ அங்கே மாநிலத்தில் ஒரு ரயில் நிலையத்தை அமைக்கிறாங்க சிக்கிமில். அடுத்து இதெல்லாம் ஒன்று தான். இந்த ஸ்டேட் பாருங்கள், ராஜஸ்தான் ஒன்று தான், பஞ்சாப் ஒன்று தான், சிக்கிம் ஒன்று தான், திரிபுரா ஒன்று தான். திரிபுராவில் என்ன சார், திவ்ய கலா மேளா, மாற்றுத்திறனாளிகளுக்காக நடைபெற்ற திருவிழா. திவ்ய கலா மேளா, சும்மா கலன்னு மேளாவாக இருந்திருக்கு. யாருக்குப்பா, மாற்றுத்திறனாளிகளுக்குப்பா. ஏன்ப்பா எங்கே நடத்துகிறாங்கப்பா, திரிபுரா. அவங்க அங்கங்கே திரிய முடியாதுல்ல, ஒரு இடத்துல தானே இருக்க முடியும், அதனால தான் அவங்களுக்கு கொண்டாடுறாங்க. அடுத்து வந்து சார் கிட் திருவிழா. நல்லா சாப்பிட்டு சார் நான் சாப்பிட்டு வந்துடுறேன் சார் அப்படிங்கிற ஒரு கிட்டு திருவிழா கொண்டாடிருக்காங்க. எங்கன்னா மிசோரம். அது பொன் அறுவடை திருவிழா. என்ன திருவிழா, மிசோரமில் பாருங்கள், பொன் அறுவடை திருவிழா. ஏன் மிசோரமில் வந்து சார் கிட்டு திருவிழா கொண்டாடுறாங்க, பொன் அறுவடைனா பாருங்கள், மியான்மர் பக்கத்தில் இருக்குது, நிறைய பொன் அறுவடை திருவிழா அங்கே நடந்திருக்கு. பொன் சார் அப்படிங்கிற ஒரு சார் மிஸ் ஆகிட்டாரு, நான் கண்டுபிடிப்பா, நான் சாப்பிட்டு வந்துடுறேன் சார், நீங்கள் கண்டுபிடிங்க சார், அதான் சார் அப்படிங்கிறது. அடுத்து பைக்கா பழங்குடியினர் குழு, சத்தீஸ்கரில் பைக்கா பழங்குடியினர் குழு. இது மேக்ஸிமம் ரொம்ப ரேர் தான், விட்டுருவோம், சத்தீஸ்கரே விட்டுருவோம். நாகாலாந்து ஹார்ன் பில் திருவிழா. ஹார்ன் அடித்தா நாகப்பாம்புக்கு பிடிக்காது, அதான் டிசம்பர் முதல் வாரத்தில் நடத்தும் திருவிழா. ஹார்ன் அடித்தா நாகப்பாம்புக்கு பிடிக்காது, அவ்வளோதான். ரைட்டாப்பா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேகாலயா ஜிஐ டேக் புவிசார் குறியீடு. மேகாலயாவில் வந்து ஜிஐ டேக் சட்டம் வந்து பார்த்திங்கன்னா புவிசார் 999 வந்தது. அதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க, மேகாலயாவில் என்னமோ கட்டாங் மஞ்சள், கரோ டக்மண்டா, என்னமோ மண்பாண்டங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதெல்லாம் நம்ம தேவையில்லை. சரி, இந்த கோவாவில் எரிசக்தி வாரம். உடம்புலாம் எரியுதா, நேராக கோவாவுக்கு போயிடுறாங்க, போய் பீச்சில் போய் குளித்தா அது உடம்புலாம் சரியாயிருது. அப்போ எரிசக்தி வாரம் எங்கே கொண்டாடினாங்க, கோவாவில். உங்கள் உடம்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கா, நேராக கோவாவுக்கு போய் இந்த பீச்சில் போய் குளிங்க, உடம்பு அவ்வளோதான் கூலிங் ஆயிரும். உலகின் மிக நீளமான இரட்டை வழிப்பாதை, அருணாச்சல பிரதேசம் இரட்டை வழிப்பாதை. ஸோ ரெட்டை வழிப்பாதைன்னா சிவன் கோயிலுக்கு உள்ளே போய் இன்னொரு பாதை தானே வெளியே வருவாங்க, அதான் ரெட்டை வழிப்பாதை. அப்போ அருணாச்சல பிரதேசத்தில் ரெட்டை வழிப்பாதை இருக்குது. ரைட்டா, அவ்வளோதான். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யுனெஸ்கோ பாரம்பரிய தலம் சாந்தி நிகேதன் இந்தியாவின் 41வது யுனெஸ்கோ பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்காங்க. எங்கள் மேற்கு வங்காளம், உங்களுக்கு தெரியும், இந்திரா காந்தி அம்மாலாம் பார்த்தீங்கன்னா அங்கே படித்தாங்களே விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தில் சாந்தி நிகேதனில், அதை 41வது யுனெஸ்கோ பாரம்பரிய தலமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஹோய்சால கோயில்கள், எங்கள் கர்நாடகா
ஹொய்சாலர்னாலே கர்நாடகா தானே, அதை 42வது யுனெஸ்கோ பாரம்பரியமாக அறிவிச்சுக்காங்க. ஸோ அப்போ அங்கே என்ன, மேற்கு வங்காளம், இங்கே கர்நாடகா. மேற்கு வங்காளம் கொல்கத்தா, அது ஒரு கே தான், கர்நாடகா அது ஒரு கே தான், கேகே. ஸோ மேற்கு வங்காளம் 41, கர்நாடகா 42. இதில் ஏதாவது கன்ஃபியூஸ் வந்துச்சுன்னா மேற்கு வங்காளம் தாங்க மெயின், கர்நாடகாலாம் இன்றைக்கி வந்ததுங்க அப்படிங்கிற மாதிரி ஆவச்சுக்காங்க. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. யுனெஸ்கோ பாரம்பரியம் கேகே, மேற்கு வங்காளத்தில் 1, சாந்தி நிகேதன், இங்கே ஹொய்சாலர் கோயில்கள் 42 யுனெஸ்கோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரைட். ஸோ எல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்தது வேறு ஏதாவது நடந்திருக்கா சார்? ஒரு சின்ன ஏதாவது ஒன்று நடந்திருக்கான்னா, ஒரு சின்னது நடந்திருக்கு, சிங்கிள் தான், இதுவும் சிங்கிள் தான். எங்கே சார்னா கோவாவில் எரிசக்தி சொன்னோன்னா, அங்கே முதல் கலங்கரை விளக்கு திருவிழா நடத்தியிருக்காங்க. இந்தியாவின் முதல் கலங்கரை விளக்கு திருவிழா நடந்திருக்கு. கலங்கரை, கோவாவில் கலங்கரை இருக்கா, அந்த விளக்கு திருவிழா நடந்திருக்கு. அதேமாதிரி அதே கோவாவில் வந்து பார்த்தீங்கன்னா மீளுருவாக்க சுற்றுலா மாதிரி முதல் முறையாக, கோவா தான் சுற்றுலாத்தலம், அதனால் அதை கொண்டாடத்தானே செய்வாங்க, அந்த மாதிரி நடந்திருக்கு. அடுத்து மேற்கு வங்காளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று என்னென்னா, அதாவது வங்காள புத்தாண்டின் முதல் நாளை அதாவது போயிசாக் எனப்படும் வங்காள புத்தாண்டின் முதல் நாளை தான் மாநில தினமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பாடல் வந்து பார்த்தீங்கன்னா பங்களர் மாட்டி அப்படிங்கிறது ஒரு பாடல் படிச்சிருக்காங்க. அவங்க மாநில பாடல் வந்து பங்களர் மாட்டி பங்களார் ஜல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாட்டி பங்களாவில் மாட்டிக்கிறாத, பங்களாவில் ஜல் ஜல்னு ஒரு பாட்டு கேட்கும். அப்போ அவ்வளோதான், ரவீந்திரநாத் தாகூர் தான் எழுதியிருக்காரு. அந்த மாநில பாடலில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டாப்பா? ஸோ ஓகே. அடுத்தது அதே மேற்கு வங்காளத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பங்களார் பாட்டி, அந்த பாடல் தான் பங்களா பாட்டியில் பங்களாவில் மாட்டிக்கிறாத பாட்டிக்கிட்ட, அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டில் மணிப்பூர் கலவரம் ஞாபகம் இருக்கா? மே 3, 2023. கேட்க மாட்டாங்க, மணிப்பூர் கலவரம் மேக்ஸிமம் ரேர் தான், இப்போ கேட்குறதுக்கு ரொம்ப ரேர் தான். மே 3, 2023 நடந்த மணிப்பூர் கலவரம். அதுக்கு நீதிபதி ஒரு 3 பேர் ஆணையம் வந்து அமைச்சிருக்காங்க. அது யார் தலைமையிலனா அஜய் லம்பா. அஜய், மணிப்பூரில் என்ன சண்டையாக ஓட்டுட்ருக்கீங்க, இந்த வரண்டா அப்படிங்கிற மாதிரி அஜய், அதான் என்னது அஜய் லம்பா. அவர் போனார்னா ஆக்ஷன் எடுத்துருவார். ஆனால் மணிப்பூரில் வேறு எதுவும் இல்லை, ஏன்னா எல்லாம் கலவரம் நடக்கிறனால பெருசாக அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இமாச்சல பிரதேசம் ஹட்பி சமூகம்னு ஒரு சமூகம் இருக்காங்க. அவங்களுக்கு எஸ்டி அப்படிங்கிற பழங்குடி அந்தஸ்தை கொடுத்துருக்காங்க. ஹட்பி அப்படிங்கிறவங்களுக்கு எஸ்டி அப்படிங்கிற அந்தஸ்தை கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, திட்டம் 414, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இமாச்சல பிரதேசத்தில் திட்டம் 414 அப்படின்னா, மக்களவைத் தேர்தலில் 60% குறைவான வாக்கு பெற்ற 414 வாக்குச்சாவடிகளில் அதிகபட்ச வாக்கு பதிவு பெற செய்ய இமாச்சல பிரதேசத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லாஸ்ட் மக்களவைத் தேர்தலில் 60% குறைவான வாக்கு பெற்ற, ரொம்ப குறைவாக இருந்திருக்கு 414 வாக்குச்சாவடியில், அந்த 414ங்கிற வாக்குச்சாவடியில் அதிகபட்ச வாக்கை பதிவு செய்யணும்னு சொல்லி முயற்சி எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த ஏரியாவில் மக்கள் ஓட்டு போடுறதுக்கு ரொம்ப போக முடியாமல் இருந்திருக்கலாம். அதான் திட்டம் 414 இமாச்சல் பிரதேசத்தில், திட்டம் 414. ரைட்டாப்பா? அடுத்து மேற்கு வங்காளம் சொல்லிட்டேன்னா, பாட்டு சொல்லிட்டேன்னா, ரைட், முடிஞ்சுப்பா. அடுத்து வந்து புவிசார் குறியீடு சார்ந்து பார்க்குறோம். முடிச்சிடலாம். இன்னொரு 10-20 நிமிஷத்தில் எல்லாம் முடிஞ்சிடும். இன்னும் 10 நிமிஷம் ஆகுமா சார்? அவ்வளோதான்ப்பா. இப்போ எவ்வளோ விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து புவிசார் குறியீடு எங்கெங்கே என்னன்னு. கட்டாக் ஒடிசா, ஷார்ட்கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டாக் அப்படின்னா ஒடிசா, கட்டாக்னு ஒரு பொருள் ஒடிசாவில் இது பண்ணியிருக்காங்க. அடுத்து பங்களானாலே மேற்கு வங்காளம் இருக்கும். அடுத்து கொக்கி பின்னல், கொக்கி போட்டு தூக்கிடுவான் ஆந்திராக்காரன், ஆந்திரா ரவுடி கொக்கி போட்டு தூக்கிடுவான், அவ்வளோதான். கட்ச் அப்படின்னாலே குஜராத் தான். நீங்கள் இப்போ ஃபுல் வார்த்தை தேவையில்லை, கட்ச் அப்படின்னா குஜராத் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சலவைக்கல், அம்பாஜி சலவைக்கல், மோடி வந்து அங்கே தான் துவைப்பார். அம்பாஜி சலவைக்கல்லே பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் வரும்னு வச்சுக்காங்க, அப்படியே வச்சுக்காங்க. ஸோ அம்பாஜி சலவைக்கல் குஜராத். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரத்தலம், என்னது ரத்தலம் அப்படிங்கிறது ஒரு பூண்டு, ரத்தலம் அப்படிங்கிற ஒரு பூண்டு, மத்திய பிரதேசம். பூண்டை வந்து நீங்கள் பிரிக்கணும்னா மத்தியில் உடச்சிருங்க பூண்டை. அடுத்து ரிசா ஜவுளி, திரிபுரா. ரிசா ஜவுளி கடைக்கு போகிறோம்னு அங்கிட்டு இங்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, டக்குன்னு ஒரு கடையில் போய் எடுத்துடணும், அதான். அடுத்து லாக் வளையல்கள், லாக் பண்ணி ஹைதராபாத், ரைட்டா? ஹைதராபாத் நயன்தாராபாத்னு வச்சுக்குவோம். ஹைதராபாத்தை நயன்தாரா என்ன பண்ணுவாங்க, வளையலை லாக் பண்ணிடுவாங்க, கையில் லாக்கிங் ஸ்டைலில் போடுவாங்க, அதான் நயன்தாரா. ஸோ ஹைதராபாத் லாக் வளையல்கள். அடுத்து மஜ்லு முகமுடி, அஸ்ஸாம் வந்து மஜ்லு முகமுடி. அஸ்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க, முகமுடி போட்டு தான் அங்கே போகணும், பார்த்துக்காங்க. அஸ்ஸாம் போனீங்கன்னா அப்படி தான் போகணும். இதெல்லாம் புவிசார் குறியீடு, ரைட்டா? அதேமாதிரி ஆத்திரேயபுரம், இது கூட தேவையில்லை, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆத்திரேயபுரம் அஸ்ஸாமில், ஒரு ஆத்திரேயபுரம் ஆந்திராவில்
ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஆத்திரேயபுரம் அப்படின்னா ஆந்திராவில் அது ஒரு இது இனிப்பு வகை போல் இருக்குது. ஆத்திரேயபுரம் ஆந்திரா. அப்போ ஆற்றுல ஆந்திரா ஆற்றுல ஒரு இனிப்பு கிடக்கு அப்படின்னு வச்சுக்காங்க. ஏற்கனவே பீகார் தான் இனிப்பு நகரம்னு சொல்லியிருக்கோம். அடுத்து அஸ்ஸாம்னா சோக்குவா அரிசி. சோக்கு ஏற்கனவே முகமூடி சொல்லியிருக்கோம். சோக்குவா அரிசி. சொக்கி போய், அதாவது ஒரு சோகமாக இருப்பாங்க, இல்லாட்டி சொக்கி போய் இருப்பாங்க அப்படின்னு வச்சுருக்காங்க. சோக்கு வா அரிசி அதான் அஸ்ஸாம். அது ஒரு மந்திர அரிசின்னு சொல்கிறாங்க. மந்திர அரிசின்னா என்ன ஒன்று டக்குன்னு மறைஞ்சிருமா அஸ்ஸாமில், அப்படின்னா மறைஞ்சிரும் போல இருக்குது அஸ்ஸாமில். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்களா, எல்லாமே நம்ம என்னென்னா எப்படி வேணால் படிச்சிருக்கலாம். ஒரு ஸ்டேட் வைஸ் படிச்சிருக்கோம். ஒரு ஸ்டேட்னா என்ன, இந்த ஸ்டேட்னா என்ன, இந்த ஸ்டேட்னா என்ன அப்படிங்கிற படிச்சிருக்கோம். அப்போ உங்களுக்கு இப்போ நோட்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். ரைட்டாக உங்களுக்கு இப்போ இந்த தலைப்பு ரீதியாக ஒரு டைப் படித்து டெலகிராமில் அனுப்பிச்சி விட்றேன். உங்களுக்கு அது ரிமைண்டருக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டாப்பா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தகவல்கள், இது ஸ்டேட் பேஸ் பண்ணி கிடையாது. பொதுவாக இந்த தகவல்லாம் இந்தியா சார்ந்ததான். இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம டக்குன்னு விருதுகள், அடுத்து விளையாட்டு அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கலாம். ரைட்டா உங்களுக்கு. ஸோ இந்தியா சார்ந்தது. ரைட்டா, நம்ம ஜிடிபி சார்ந்தது, ரெப்போ ரேட்டாக இருக்கட்டும், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டாக இருக்கட்டும், நம்ம இந்தியா சார்ந்து பொதுவாக ஜிடிபி எவ்வளோ சார், இந்த பேனா எடுத்துக்கிறேன். ரைட், இது வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் லாஸ்ட்டாக பார்க்குறீங்க. பட் சில இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஜிடிபி சார்ந்து. ரைட்டா உங்களுக்கு. ஜிடிபி சார்ந்து நம்ம 2022 to 23 நம்ம ஜிடிபி சார்ந்து 7.3%. நம்ம 5 ஆண்டு திட்டம்னாலே என்ன வரும், 7-8 கிட்ட தானே வரும். அந்த மாதிரி தான் ஜிடிபி 7 கிட்ட இருக்குது. ரைட்டா, முன்னாடி வந்து 2021-22 9 இருந்திருக்கு, இப்போ 7.3. அப்போ குறைஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ வந்து குறைஞ்சிருதுக்கு தான் அர்த்தம். சரி, அப்போ நிதி பற்றாக்குறை எவ்வளோ இருக்குன்னா 6% இருக்கான். தோராயமாக தெரிஞ்சுக்காங்க. ஜிடிபி 7%, நிதி பற்றாக்குறை ஒரு 6% தான் இருக்குது. அப்போ ரெப்போ ரேட்டு RR உங்களுக்கு ரெப்போ ரேட்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. RR. அப்போ RR வந்து 6.5. எப்பயுமே நல்லா கேட்டுக்காங்க, பேங்க்கு நமக்கு கொடுக்குற வட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். 3.35. ரிசர்வ் பேங்க் நமக்கு கொடுக்குற வட்டி கம்மியாக தான் இருக்கும். நம்ம வட்டி கட்டுறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நம்ம கொண்டு போய் ஒரு பணத்தை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வச்சுருந்தோம்னா வட்டி எவ்வளோ கொடுப்பாங்க, கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம கொண்டு போய் ஒரு பணத்தை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வச்சுருந்தா எவ்வளோ செய்வாங்க, வட்டி கம்மியாக தான் கொடுப்பாங்க. அதே அவங்ககிட்ட கடன் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, நிறையா வட்டி போட்டுருவாங்க. நம்ம வட்டி கட்டியே இது பண்ணணும். அப்போ 6.5 3. அப்போ RRனா 3.35. அதான் 3 RRனா 3, RRனா 6. இதெல்லாம் வந்து இந்தியாவோட ஜிடிபியோட அந்த இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது ஜிஎஸ்டி கவுன்சில் நடந்துச்சுல, 50வது மீட்டிங் நடந்திருக்கு. எத்தனாவது மீட்டிங்கு, 50வது கூட்டம் டெல்லியில் நடந்திருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களுக்குலாம் 28% போடணும். அந்த குதிரை பந்தயம், இந்த இன்டர்நெட் விளையாட்டுக்கெலாம் 28% போடணும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. புற்றுநோய்க்கு இந்த செயற்கைக்கோளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை இது பண்ணிடணும். ஜிஎஸ்டி வந்தது எப்போ, ஜூலை 1, 2017. ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவர் யார், மத்திய நிதி அமைச்சர். இந்த 50வது கூட்டத்தை பேஸ் பண்ணி 5 ரூபா சிறப்பு அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. 5 ரூபா சிறப்பு அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். அடுத்தது இந்தியாவோட சாலை வலை அமைப்பு. நம்ம சாலைன்னு எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு அமெரிக்கா தான். உலகின் 2வது மிகப்பெரிய சாலை வலை அமைப்புனா நம்ம இந்தியா. ஃபஸ்ட்டு அமெரிக்கா, செகண்டு சாலை வலையமைப்புனா செகண்ட் யார், நம்ம இந்தியா. ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தேவிகா நதி ஏற்கனவே சொல்லிட்டேன். கங்கை நதியின் சகோதரி நதி தேவிகா நதி சொல்லிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையர்களின் தேர்தல் நியமன குழு அப்படின்னு உண்டு. தலைமை தேர்தல் ஆணையர் நியமன குழுன்னு சொல்லி 2023 ஒரு மசோதா பண்ணாங்க. அதன்படி நியமன குழு யார் இருப்பானா, பிரதமர் தான் தலைவர். மக்களவையோட எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்க, அமைச்சரவை குழு அமைச்சர் இருப்பாங்க, அப்புறம் 3 பேர் நபர் கொண்ட குழுவும் இருப்பாங்க. ரைட்டு. அடுத்து ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷனுங்க, 3 புதிய மசோதா அறிமுகம் பண்ணாங்க. பாரதிய நியாய சன்கிதா அப்படின்னாங்க. நம்ம ஷார்ட்கட் மட்டும் யோசிச்சுக்கிறோம். இந்திய தண்டனை சட்டத்தை என்ன பேர் மாற்றினாங்கன்னா, பாரதிய நியாயமாக தண்டனை வழங்குங்க, அவ்வளோதான். பாரதியன்னு வந்துக்கிட்டே இருக்குது. மொத்தம் 3 ஸ்கீம். பாரதிய மொத்தம் 3 ஸ்கீம். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. பாரதிய 3 ஸ்கீம். அதில் இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், சாட்சிய சட்டம். அப்போ தண்டனை, குற்றம், சாட்சி. தண்டனைனா ஷார்ட்கட்டு நியாயமாக இருக்கணும். அடுத்து குற்றம்னா நாகரிக காலத்தில் குற்றம் ஆகிப்போச்சு. அப்போ பாரதிய நாகரிகன்னு ஆரம்பிக்கும். அடுத்து பாரதிய சாக்கிரைய, அந்த சாக்குனா சாட்சி.
சாட்சினாலும் சாக்குனாலும் ஒன்று தான். சாக்கு போக்கு சொல்லாதரா அப்படின்னு சொல்லுவோம்ல, அவ்வளோதான். ரைட். அதுக்கப்புறம் இளஞ்சிவப்பு நிற குறியீடு, பிங்க் கலர், பெண் ஊழியர்களால் நிர்வகிக்கப்படக்கூடியது. 3 ரயில் நிலையத்தை இது பண்ணியிருக்காங்க. 3 ரயில் நிலையங்களை இளம் பெண்களே வந்து முழுமையாக லேடிஸே வந்து பார்த்துக்குருவாங்க. ஃபஸ்ட்டு மும்பை, நான் ஏற்கனவே சொன்னால் ஃபேன் செட் போடுவாங்க லேடிஸ் அதிகமாக மும்பையிலன்னு, அதான் மதும்தா ரயில் நிலையம் மும்பை. அடுத்து நாக்பூர், அடுத்து அமராவதி ரயில் நிலையம். அடுத்து நாக்பூர், அஜினி அப்படின்னு சொல்லி ரயில் நிலையம், அமராவதி ரயில் நிலையம். 3மே லேடிஸ் பேர் தான். மதும்தா, அஜினி, அமராவதி. மதும்தா, அஜினி, அமராவதி. இதெல்லாம் பிங்க் ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லி இளஞ்சிவப்பு நிற குறியீடுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவே, நட்சத்திர குறியீடு. ரூபாய் தாளில் நட்சத்திர குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் நோட்டில் ஒரு நட்சத்திர குறியீடு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏன்னா பழைய தாள் புதிய தாள் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்காக அது ஒன்று பண்ணாங்க. அடுத்து சுற்றுச்சூழல் வந்து ஒரு ஏடிஎம் கார்டை உருவாக்கியிருக்காங்க. அந்த ஏடிஎம் கார்டு உருவாக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து நிறைய அந்த இதெல்லாம் தேவைப்படும், இந்த மூலப்பொருட்கள்லாம் தேவைப்படும். இந்த ஏர்டெல் இருக்காங்களே, ஏர்டெல் இன்றைக்கும் அசராமல் நிற்கிறாங்களே, இந்த ஏர்டெல் ஆயில் இந்தியா திட்டம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 15 சொல்ல போகிறேன். இந்த 15 இன்ஃபர்மேஷன் மட்டும் மைண்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கனக்குள்ளே போகும்போது டக்குன்னு கேட்டால் அடிச்சுக்கலாம். ஒரு 15 விஷயம் சொல்ல போகிறேன். ரைட். ஆயில் இந்தியா திட்டம் மகாரத்னா அந்தஸ்து கொடுத்துட்டாங்க. ஆயில் இந்தியாவுக்கு வந்து மகாரத்னாங்கிற அந்தஸ்து. ஓஎன்ஜிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நவரத்னா. இப்போ மகாரத்னா பெருசா நவரத்னா பெருசா சார் அப்படின்னா, மகாரத்னா தான் பெருசு. மகாரத்னா தான். நவரத்னா ஒரு 1000 கோடி டர்ன் ஓவர். ஆனால் அதே இது இந்த மகாரத்னா எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட 2500 கோடி. 2500 கோடி. அதனால் மகாரத்னா, இது நவரத்னா. ஸோ ஆயில் இந்தியா, அடுத்து என்னது ஓஎன்ஜிசிக்கு இப்படி கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவே, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ பாரம்பரிய தலம் 41, 42 அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒருமையின் சிலை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 206 அடியில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்ம அம்பேத்கர் சிலை வந்து பார்த்தோம் தெலுங்கானாவில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒருமையின் சிலை வந்து பார்த்திங்கன்னா ஆதி சங்கராச்சாரிய சிலை வந்து 108 அடியில் வச்சுருக்காங்க மத்திய பிரதேசத்தில். 108 அடியில் மத்திய பிரதேசத்தில் வச்சுருக்காங்க. அது வந்து ஒருமையின் சிலை அப்படின்னு சொல்கிறாங்க மத்திய பிரதேசத்தில் ஆதி சங்கராச்சாரியருக்கு. பட் நம்ம கொஸ்டின் அது ரொம்ப ரேர் தான். நமக்கு வந்தால் ஒற்றுமையின் சிலை வல்லபாய் படேல் இருக்கார்ல, 182 மீட்ரு, உலகின் மிக உயரமான சிலைன்னு சொல்கிறாங்க வல்லபாய் படேல் சிலை. ஒற்றுமையின் சிலைன்னு சொல்கிறாங்க, அது நமக்கு ஒரு தேவை தான். அதேமாதிரி அம்பேத்கர் சிலை மகாராஷ்டிராலையும் பெருசாக வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் சமத்துவ சிலைன்னு சொல்கிறாங்க. அதை அம்பேத்கர் சிலையை சமத்துவ சிலைன்னு சொல்கிறாங்க. ராமானுச்சாரியா அப்படிங்கிறவருக்கும் ஜம்மு காஷ்மீர்லேயும் தெலுங்கானாலேயும் சிலை இருக்குது. அது அமைதி சிலை சமத்துவ சிலைன்னு சொல்கிறாங்க. இது சும்மா ஜஸ்ட்டு நீ தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ இப்போ திரும்பவும் சொல்கிறேன், ஒருமையின் சிலை ஆதி சங்கராச்சாரியார் மத்திய பிரதேசம். அடுத்து ஒற்றுமையின் சிலை படேல் எங்கள் குஜராத்தில். அடுத்து அமைதியாக இருப்பார் ராமானுச்சாரியார், எங்கள் ஜம்மு காஷ்மீரில் போனால் அமைதியாக இருப்பாராம். அதே ராமானுச்சாரியா தெலுங்கானா வந்தால் சமத்துவமாக இருப்பாராம். அதே இன்னொரு சமத்துவ சிலை மும்பையில் இருக்கிற அம்பேத்கருக்கு சமத்துவ சிலைன்னு ஒன்று வச்சுருக்காங்க. மும்பையில் இருக்கிற அம்பேத்கருக்கு சமத்துவ சிலைன்னு வச்சுருக்காங்க. ரைட்டாப்பா. தெலுங்கானானா 206 அடி, அது வேறு. அடுத்து இந்திய பாராளுமன்றம் உங்களுக்கு தெரியும். இப்போ சன்சத் பவன் என்று பாரத்தின் சன்சத் பவன் அப்படிங்கிறது இது பண்ணிட்டாங்க. பாராளுமன்றம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கும் தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவோட மிகப்பெரிய அணுமின் நிலையம் குஜராத் ஒன்று சொல்லியிருக்கேன். அடுத்தது பிறப்பு இறப்பு பதிவு திருத்த சட்டம் 2023 முறைப்படுத்தியிருக்காங்க. பிறப்பு இறப்பு பதிவு திருத்த சட்டம் 2023 கரெக்டாக வந்து முறைப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெண்கள் இட ஒதுக்கீடு மசோதா 128வது சட்ட திருத்த மசோதா தான். பெண்கள் இடஒதுக்கீடு வந்து என்னது 128வது சட்ட திருத்த மசோதா. அதை நான் உங்களுக்கு தனியாகவே சொல்கிறேன். அப்புறம் G20 உச்சி மாநாடு பயங்கரமாக நடந்துச்சு, டெல்லியில் நடந்துச்சு. செப்டம்பர் 9, 10 தேதி ரொம்ப முக்கியங்க. செப்டம்பர் 9, 10 G20 மாநாடு டெல்லியில். ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம். ஒரே பூமி தான், ஒரே குடும்பம் தான், ஒரே எதிர்காலம் தான். G20 உச்சி மாநாடு நம்ம டெல்லியில் நடந்துச்சு. ரைட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பண மசோதானா 110 அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது ஓகே, அது சிம்பிளான விஷயந்தான். அடுத்து குலசேகரப்பட்டினத்தை தூத்துக்குடியில் ராக்கெட் ஏவுதளமாக இஸ்ரோவின் 2வது ராக்கெட் ஏவுதளத்தை இது பண்ணாங்க, குலசேகரப்பட்டினம். அது நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். அடுத்து 14 நிமிட அதிசயம் அப்படின்னு நினைப்பா, வந்தே பாரத் ரயிலை 14 நிமிடத்தில் தூய்மை செய்யும் திட்டம்.
7 நிமிடம் அதிசயம்னா ஜப்பானில் புல்லட் ரயில் 7 நிமிஷம் தான். ஜப்பானில் புல்லட் ரயில் 7 நிமிஷத்தில் சுத்தம் பண்ணி விட்ருவாங்க. வந்தே பாரத்தை 14 நிமிஷத்தில் சுத்தம் பண்ணிடுவாங்களாம். எப்படி பார்த்தீங்கன்னா 14 நிமிடம் அதிசயம். பார்க்கவுமே எனக்கே ஷாக்கிங் ஆயிடுச்சுன்னா 14 நிமிஷத்தில் டக்குன்னு அப்படியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரைட், ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியாவோட முதல் நமோ பாரத் ரயில் ரேபிட் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிவிரைவு போக்குவரத்து வழித்தடம் எங்கன்னா டெல்லியிலேருந்து மீரட்டுக்கு போகுது. ரேபிட் எக்ஸ் எங்கே? டெல்லியிலேருந்து மீரட்டுக்கு, டெல்லி காசியாபாத் மீரட்டுக்கு முதல் நமோ பாரத் நமோ நாராயணான்னு சொல்லி டெல்லியிலேருந்து அப்படியே மீரட்டுக்கு அப்படியே போகுது. அதுதான் ரேபிட் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நான் சொல்ல ஒரு 15 இன்ஃபர்மேஷன் சொன்னேன்ல, அதில் ஒன் ஆஃப் த இதெல்லாம். அதேமாதிரி காசி தமிழ் சங்கம்னா எங்கே நடந்துச்சு? உத்தரப்பிரதேசத்தில் 2வது கட்டமாக நடந்துச்சு. ஃபஸ்ட்டு ரோட நடந்துச்சு, 2வது கட்டமாக நடந்துச்சு. காசி தமிழ் சங்கம் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் தான் நடக்கும். ஏன்னா இந்த காசிக்கும் நம்ம தமிழ்நாடு ராமநாதபுரத்துக்கும் ஒரு தொடர்பு படுத்துகிற மாதிரிக்க காசி தமிழ் சங்கம்னு ஒன்று பண்ணாங்க. ரைட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எரிபொருள் நுகர்வு பண்ணுறதுல இந்தியா 3வது இடத்துல இருக்குது. உலகளவில் எரிபொருள் வாங்குறதுல நம்ம 3வது இடத்துல இருக்கோம். அதே மாதிரி நீர்மூழ்கி சுற்றுலா, முதல் நீர்மூழ்கி சுற்றுலா குஜராத், ஏற்கனவே சொல்லிட்டேன், குஜராத்தில் சொல்லிட்டேன். அடுத்தது யூபிஐ கட்டண உச்சவரம்பு. ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மருத்துவமனை மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கான யூபிஐ கட்டண வரம்பு ₹5 லட்சமாக உயர்த்தியுள்ளது. யூபிஐ கட்டண உச்சவரம்பு இதற்கு முன் 1 லட்சமாக இருந்துச்சான், இப்போ 5 லட்சமாக உயர்த்திருக்காங்களா அந்த மருத்துவமனை கல்வி நிறுவனங்களுக்கு யூபிஐ கட்டண வரம்பு அப்படிங்கிறது இது பண்ணியிருக்காங்க. அடுத்தது அடல் சேது நவா சேவா. அடல் சேதுனாலே மும்பை துறைமுகம் சார்ந்த ஒரு இணைப்பு பாலம் தான். மிக நீளமான கடல் பாலம் அடல் சேதுங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அடுத்தது இந்திய உணவுக் கழகம் 60 ஆண்டு விழா கொண்டாடிட்டாங்க. எஃப்சிஐ வந்து ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா 60 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 60 ஆண்டு விழா, ஏன்னா 1964 ஆரம்பித்து இப்போ 60 ஆண்டுகள் இதாயிருச்சு. அதோடைய நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் எப்படி இருக்கோ அது மாதிரி தலைமையகம் சென்னையிலையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் எப்படி தஞ்சையில் இருக்கோ சென்னையிலையும் ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது 76வது குடியரசு தின விழா பெண்கள் ஆற்றிய பங்கை குறிக்கும் வகையில் பெண்களை மையமாக கொண்டதாக இருந்தது. பெண்களை மையமாக கொண்டு இந்த இது இருந்துச்சு. பிரான்ஸ் அதிபர் வந்திருந்தார், இமானுவேல் மக்ரோன் ஃப்ரான்ஸ் அதிபர் வந்திருந்தார். இதோட கருத்துரு என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்சித் பாரத் அண்ட் பாரத் லோக் தந்திரா கி மாத்ருகா விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்கோ பாரத் இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து என்னது கி மாத்ருகா மாத்திரீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம பெண்களை மையமாக வச்சு இந்த 76வது குடியரசு விழா நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் வந்து நம்ம அணிவகுப்பு போனோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா குடவோல முறையை மையமாக வச்சு போனோம். மக்களாட்சி முறையின் தாய் எனப்படும் இந்த இன்றைக்கி எலெக்ஷன் நடக்கிறதே குடவோல முறை தானே, அதை குடவோல முறையை மையமாக வச்சு நம்ம வந்து இதில் போனோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வடகிழக்கில் ஒரு கவுன்சில் கூட்டம் எங்கே நடந்துச்சுன்னா ஷில்லாங்கில் நடந்துச்சு. வடகிழக்கில் ஒரு கவுன்சில் கூட்டம் எங்கே நடந்துச்சு? ஷில்லாங்கில் நடந்துச்சு. ஷில்லாங்கில் நடந்துச்சு. அடுத்தது குடியுரிமை சட்டம் 2019 அமுல்படுத்த சொல்லி கடைசியில் குடியுரிமை சட்டம் எப்போ வந்துச்சுன்னா அமுலுக்கு வந்தது எப்போ வந்துச்சுன்னா 2024 மார்ச் 11. ஒருத்தர் குடி போகிறாங்கன்னா ஒவ்வொருத்தராக குடி போவாங்க. அதான் 1 மார்ச் மாதம் வரிசையாக குடி போகணும். மார்ச் 1 மாதிரி வரிசையாக குடி போகணும். அதான் மார்ச் 11 2024. இதே உங்களுக்கு மார்ச் 12 ஞாபகம் இருக்கா? மார்ச் 12 உப்பு சத்தியாகிரகம் போகும்போது அதுக்கு நாள் தான் மார்ச் 11. ஒருத்தராக குடி போனோம். 2024 இப்போ தான் அந்த குடியுரிமை சட்டம் இது பண்ணாங்க. 2019 2009 திருத்தம் பண்ணி 2019 அமுல்படுத்தி கடைசியில் இப்போ அமுலுக்கு வந்தது இப்போ தான். ரைட். ஸோ அதன்படி உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒன்று இருக்கும். அடுத்தது லாஸ்ட் ஒரு 4 இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். கூட்டுறவு அருங்காட்சியகம் கேரளாவில் இருக்குது, கோழிக்கூட்டில். முதல் கூட்டுறவு இதை சொல்லாம மட்டும் நினைக்கிறேன். முதல் கூட்டுறவு அருங்காட்சியகம் கேரளாவில் இருக்குது, கோழிக்கோடில் இருக்குது. முதல் கூட்டுறவு அருங்காட்சியகம் எங்கே இருக்குது? கேரளாவில் இருக்குது. கூட்ட வேண்டியதே இல்லை, கேரளா அவ்வளோ சுத்தமாக இருக்கும். அங்கே கூட்டுறவு அருங்காட்சியகம் கேரளாவில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, எய்ம்ஸ் மருத்துவமனை நம்ம எப்படி மதுரையில் அடிக்கல் நாட்டினாங்களோ அதே மாதிரி புதுசாகவும் அறிவியல் கழகம் திறக்கப்பட்டுள்ளது. 5 இடங்களில் 5 இடம் எங்கே தெரியுமா? குஜராத்தில். நினச்சிங்களா? நினச்சோம். ராஜ்கோட், அவர் கோட்டு போட்டிருப்பார்ல, அதான் குஜராத்தில் ஒன்று. அடுத்து பஞ்சாபில் ஒன்று, பதின்டா பாங்க. இங்கே எய்ம்ஸ் இல்லைன்னா சண்டை வந்துடும்டா அப்படின்னு சொல்கிறாங்க பஞ்சாப்காரவங்க. அடுத்து உத்தரப்பிரதேச மக்கள் தொகை அதிகனால ரே
உத்தரப்பிரதேசம்னா ரே ரே அப்படி வச்சுக்காங்க. அடுத்து மேற்கு வங்காளம், ஏன்னா பெரிய விஷயம்ல கல்யாணி அங்கே இருக்கிறவங்க இருக்காங்கள்ல, லேடிஸ் தானே அந்த அம்மா முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, அதனால் கல்யாணி அப்படிங்கிற இடத்துல மேற்கு வங்காளத்தில் தோணும். அடுத்து மங்களகிரி ஆந்திராவில், நம்ம ஆந்திராவில் மங்களகிரி அப்படிங்கிறது நம்ம ஆந்திராவில் தொடங்கியிருக்காங்க. அவ்வளோதான். ரைட். இது வந்து தானிய சேமிப்பு கிடங்கு, உலகின் மிகப்பெரிய தானிய சேமிப்பு கிடங்கு நம்ம இந்தியாவில் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அது ஒரு முக்கியமான தகவல். ரைட் தாங்க, இவ்வளோ தாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்து இராணுவ குடியிருப்புகள் 48, இராணுவ குடியிருப்புகள் 48 அது தொடங்கியிருக்காங்க. நாட்டில் உள்ள இராணுவ குடியிருப்புகள் மொத்தம் 48, பொதுமக்கள் இராணுவங்கள் வசிக்கிறக்கா தொடங்கியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து தேர்தல் தொடர்பாக ஒரு 2 இன்ஃபர்மேஷன். தபால் வாக்களிக்க அதிகபட்ச வயது 80லேருந்து 85 உயர்த்தப்பட்டுள்ளது. தபால் வாக்களிக்க அதிகபட்ச வயது 80லேருந்து 85 உயர்த்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டிலிருந்து வாக்களிக்கிறதுக்கு மாற்றுத்திறனாளிகள் அல்லது 85 வயது அதற்கு மேற்பட்டோர் வீட்டிலேருந்து வாக்களிக்கும் வசதியை தேர்தல் ஆணையம் முதல் முறையாக அறிமுகம் செஞ்சுருக்கு. படிவம் 12D 12 மணி வெயிலுக்கு எதுக்கு வர்றீங்க, வீட்டிலே இருங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி 12Dங்கிற மூலம் வாக்களிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சார்ந்த தகவலுங்க. எவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம்? கரெக்டாக 1 மணி நேரம் பார்த்துட்டோம். நான் சொன்னேன்னா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் துல்லியமாக 1 மணி நேரத்தில் நம்ம கிட்டத்தட்ட பார்த்துருக்கோம். இது நமக்கு ஒரு நாலேஜாக இருக்குது. ஓகே, இப்போ எந்த ஸ்டேட் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது டக்குன்னு ஞாபகம் வந்துடும். நீங்கள் வேணால் பாருங்கவே, எதுவுமே படிக்காமல் போகிறதுக்கு, எதுவுமே தெரியாமல் போகிறதுக்கு 4 வார்த்தையை பார்த்துட்டு போனால் போதும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம உறுதிப்படுத்தப்பட்டது. தமிழில் 100க்கு 100 அடிக்க போகிறோம், மேக்ஸில் 25 23 அடிக்க தான் போகிறோம், சோசியலில் 1 கூட தப்பாகக்கூடாது, சயின்ஸில் அந்தான்னு ஒரு 10ல் 7 8 அடிச்சிடணும். ஸோ அப்படிங்கிற போது நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 10 கொஸ்டின் வரப்போகுது, நம்ம ஒரு 6 அடிக்க மாட்டோம், தெரிஞ்சுட்டு போய். அடுத்து பார்த்திங்கன்னா விருதுகள் கொடுக்க போகிறேன். அடுத்து ஃபஸ்ட்டு விருது தான். அடுத்து வந்து விளையாட்டு கொடுக்க போகிறேன். அடுத்து புகழ்பெற்ற நூல்களும் முக்கிய தலைவர்களும் கொடுக்க போகிறோம். அடுத்து முக்கிய நியமனங்கள் கொடுத்தா வேலை முடிஞ்சு. அவ்வளோதான். இந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுட்டு போனாலே போதுமானது தான். ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.